ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி மண்டே சமையல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு குழம்பு செய்கிறேன். எப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 20 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்து அதில் போடணும். பூண்டையும் சேர்த்து போட்டு நல்லா பொன்னிறமாக கொதிக்க விட்டுட்டு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடியே தேவையான அளவு புளி நம்மளே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம எல்லாமே அளவு பார்த்தா சமையல் நல்லா இருக்காது, எல்லாமே நம்மளா ஓனாகவே பார்க்கணும். ஸோ புளி கரைச்சிட்டு அதை வந்து ரொம்ப நேரம் புளி ஊற வச்சிங்கன்னா அது டேஸ்ட் வேறு மாதிரிடும். ஸோ டக்குன்னு கரைச்சி வச்ச புளி எடுத்து அதில் வந்து ஊற்றிட்டு தேவையான தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொதிச்சிச்சின்னா பூண்டு குழம்பு ரெடி. அப்புறம் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கு பண்ணியிருக்கேன். காட்டுறவாங்க. எக்கு, அப்புறம் ரைஸ். இன்றைக்கி பூண்டு குழம்பு, எக்கு, ரைஸ் தான். இதுதான் இன்றைக்கி சமையல். ஓகே, இதான் இன்றைக்கி ஸ்பெஷல். ஸோ கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு வீக்லி 2 டைம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அப்புறம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆயில் வந்து எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது சொல்கிறாங்க. நான் இப்போ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து சன்ஃப்ளவரும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் கோல்டு வின்னரும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து எல்லா ஃபுட்டுக்குமே ஒரே ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. பாய்.